ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கரண் வந்திருக்கேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எல்லாருக்கும் வணக்கம். உங்க அத்தனை பேரையும் வரவேற்கிறதுல சந்தோஷம். இந்தியாவோட டாப் ரியாலிட்டி ஷோக்கு வருக வருக. இதோட பேரு த டான்ஸ் ஹண்டர்ஸ். உங்க எல்லாருக்கும் இப்ப நல்லா தெரியும், அதாவது நாம செமி ஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டோம்னு. And now நம்மளோட சூப்பர் ஸ்டார் ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. அப்புறம் பயங்கரமான கரகோஷத்தோட வெல்கம் பண்ணுங்க நம்ம டான்சிங் குவீன் தீபனிதா, பிரபலமான கொரியோகிராஃபர் தி ஒன் அண்ட் ஒன்லி ஜே. அப்புறம் நம்மளோட கிளாசிக் டான்ஸோட தலைவர் அபிமன்யு சார். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. சோ உடனே இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நாம உங்களோட ஸ்டார் மிஸ்டர் ஃபாசில் அவருக்கு இப்ப நாம வெல்கம் பண்ணலாம். நண்பர்களே, உங்களோட ஃபைசலுக்கு பலத்த கைத்தட்டல கொடுங்க. வாவ், மறுபடியும் ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னோட கடின உழைப்பு, பல மணி நேரம் ரிஹர்சல், அப்புறம் என்னோட மென்டர் ஜே சார். Okay, cut. Very nice, sir. ஃபைசலோட ஆட்டிடியூட் பார்த்தீங்களா? ஆல்ரெடி ஜெயிச்சிட்ட மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்டார் இல்லையா, அதனால ஆட்டிடியூட் இருக்கத்தான் செய்யும். ஆன்லைன் ஓட்டிங் போல்ஸ், அப்புறம் நம்ம ஜட்ஜஸும் அவன் சைடு தான் இருக்காங்க. அபிமன்யு சார், நான் அதை விட்டுரு போறேன், அவ்வளோதான். டோன்ட் வரி, இதெல்லாம் ரொம்ப நேரம் நடக்க போகிறதில்ல. நாம இதை பற்றி அப்புறமா பேசிப்போம். ஓகே ஓகே. சரி, இவர்தான். மைண்ட் ப்ளோயிங் பெர்ஃபார்மன்ஸ். Thank you. மைண்ட் ப்ளோயிங். கலக்கிட்டீங்க போங்க, உண்மையிலே அற்புதம். நான் விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு நடக்கிற ஸ்பெஷல் எபிசோட்ல ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணணும். வாவ், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? கரெக்டாக சொன்னீங்க. அது என் கான்ட்ராக்டில் இல்லையே. மாணிக் அங்கிள், என்ன இதெல்லாம்? அட ஃபேசல் கண்ணா, இப்பெல்லாம் டக்குன்னு சொல்லிடாத, அப்புறம் மாணிக் அங்கிளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அதுக்கு பதிலாக இங்கே ஷோ பண்ணிட்டுப்பா. இது ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் தானேப்பா. என்ன என்னால் ஸ்பெஷல் டான்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. ஐயோ தம்பி, நான் சொல்றது கேளுங்க. என்ன சார் முன்னாடி போறாரு? பிரச்சனை இல்லை, நம்ம பையன் தான், பேசி ஒத்துக்கலாம். நீங்க வாங்க. இல்ல தம்பி ஒத்துக்கோம், பிரச்சனை இல்லை. இல்ல அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படியா? சரி, நேர்ல பார்த்து பேசுவோம். சரி, நம்ம எல்லாம் நாங்கள் பார்ப்போம். நானும் இப்போ வரேன். ஹலோ, என்ன? அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க நினைக்கிறதா நடக்குமா என்ன? நான் அப்படி நடக்க விடவே மாட்டேன். Stop the music. டோபோ, என்ன பண்ற நீ? என்ன ஸ்டெப்ஸ் போடுற நீ? எல்லாரும் கீழே இருந்து மேலே போறாங்க, ஆனா நீ மேலே இருக்கிறவங்க கீழே வந்துட்டு இருக்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு உன்னோட முழு உழைப்பு வேணும். யூ காட் தட்? மியூசிக். சிம்ரன், நிறுத்தாத. என்னோட பார்வை உன் மேலேயும் இருக்கு. ஸோ கீப் டான்சிங். தப்லி சார், இங்க என்னதான் நடக்குது? ஃபாசில் எங்க?
12 மணிக்கு வர சொன்னது இது வரையும் 1 ஆகுது, இது வரையும் எந்த தகவலும் இல்ல. ஃபைசலோட ஃபோன் ஆஃப்னு வருது. இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவர் வீட்லயும் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. முதல்ல போய் ஃபாசிலை கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு தெரியும்ல அந்த பையன் ரொம்ப பிரில்லியன்ட்னு. ரிஹர்சலை மிஸ் பண்ற பையன் கிடையாது. அப்படியே ஏதாவது ப்ராப்ளம்னா அதை சார்ட் அவுட் பண்ணுங்க ப்ளீஸ். உடனே போய் நீங்க அவனை கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். நிறுத்துங்க. ஓ மை காட், நிஜமாவே இவர் ஃபேசலா? டோர் ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு எனக்கு லிஃப்ட் வேணும். நான் உட்காந்துக்கலாமா? நீங்க நிஜமாவே ஃபேசலா? ஆமா. வா வா வந்து உட்காரு. தேங்க்யூ ஸோ மச். போலாமா? ஃபைசல் ஃபைசல் சார் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கே இருந்தீங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணி என் கை ஃபுல்லாக தைலம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் என்னென்னா ஜாலியாக இப்படி எங்கேயும் சுற்றிட்டு வரீங்க. என்ன இது? சாரி சார். சாரி எவ்ரி ஒன். நான் இப்போ வந்துடுறேன். ஃபைசல் என்னாச்சு? ஒரு நிமிஷம். அட எங்கே போகிற நீ? ஃபைசல் சார் என்ன கேட்குறீங்க சார்? ஃபைசல் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஃபைசல் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். இவன் இப்படி எங்கேருந்து வந்துட்டு இருக்கான்? அவன் நிலைமையை பார்த்தியா நீ? அடே 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 ஃபைசல் சார். ஃபைசல் சார். ஃபைசல் சார். நான் யார்கிட்ட சொல்கிறது? நான் சொன்னால் யார் நம்புவாங்க? எனக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எதுவும் புரிய மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஃபைசல் சார் கதவை தரங்களேன். ஃபைசல் சார் நீங்கள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. கதவை தரங்களேன். அட இங்கே பாருங்க சார், நீங்கள் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. சார் ஐம் ரெடி. ஃபைசல் இங்கே பாரு, உனக்கு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னா உன்னோட ரிஹர்சல்ஸை நம்ம நாளைக்கு கூட வச்சுக்கலாம். இட்ஸ் ஓகே. இல்லை சார், நான் நல்லா இருக்கேன். அது வர வழியில் ஒரு சின்ன வேலையாக நின்றுட்டேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் ரெடியாக இருக்கேன். ஓகே காய்ஸ், மியூசிக். கலக்கறீங்க ஃபைசல் சார். யூ ஆர் a ராக் ஸ்டார். கம் ஆன். ஃபைசல் சார் என்னாச்சு? ஃபைசல் சார் என்னாச்சு? நீங்க ஓகே தானே? ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வாங்க. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஃபைசல் சார் இல்ல, ஆம்புலன்ஸ் வேண்டாம். நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக மாட்டேன். ஃபைசல் நான் நல்லா இருக்கேன் சார்.
ஏய் ஸ்டாப் 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 அதுல், கீழே விழுந்துட்டான். ஏய் அதுல், அடே ஏய் என்னாச்சுடா? பாத்து, ஏய் என்னாச்சு? பாத்து 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 எந்திரி. ஒண்ணு தூக்குடா தூக்குடா. மெதுவா அதுல், மெதுவா மெதுவா. பாத்து வலிக்குது தூக்கு ரொம்ப. தூக்கு தூக்கு. ஏய் அங்க ஒரு ஷெட் இருக்கு பாருடா, நம்ம அவனை அங்க கூட்டிட்டு போலாம். வா, வா, வா. தூக்கு தூக்கு தூக்கு. பாத்து பாத்து தூக்குங்க. தூக்கிட்டு வா. பாத்துடா பாத்து. வா வா வா. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. பாத்து. ஒண்ணும் இல்ல, வா வா வா. சரியா? உள்ள வாடா, உள்ள வா. வா வா வா. பாத்து பொறுமையா தூக்கிட்டு வாங்கடா. பாத்துடா, ஒண்ணும் இல்ல, பாத்து. ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோ. டேய் என்னடா இதெல்லாம்? அவ்வளவுதான் அவ்வளவுதான். என்னடா செத்து கிடக்குறாங்க? பிரேக்கிங் நியூஸ். இதோ நீங்களே பாக்குறீங்க. ஆமா, மும்பைல இருந்து கிட்டத்தட்ட 80-90 கிலோமீட்டர் தூரத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த காட்டேஜ் கிட்ட நின்னுட்டு இருக்கோம். இங்க ஷோ ஈவெண்டோட பிரபலமான கோரியோகிராஃபர் அபிமன்யு, தீபானிதா மற்றும் ஜே கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிறோம், இந்த 3 கோரியோகிராஃபரும் மும்பையோட ரொம்பவும் பிரபலமான டான்ஸ் ஷோவை ஜட்ஜ் பண்றவங்க. நீங்களே பாப்பீங்க, சிஐடி ஆஃபீஸர்ஸ் இங்க நின்றுட்டு இருக்காங்க. எங்களை உள்ள போக விடாம தடுக்கிறாங்க. இவங்க 3 பேருடைய கழுத்தும் வெட்டப்பட்டிருக்கு. மற்றபடி இவங்க பாடியில கைகலப்பு ஏற்பட்ட மாதிரி எந்த அடையாளமும் இல்லை. அது உண்மைதான். ஒருவேளை கொலைகார இவங்க 3 பேரையும் மயக்கமாக்கி கழுத்தை வெட்டி இருந்தா இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். வித்தியாசமான இடத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்கப்பா. சுத்தி ஒண்ணுமே கிடையாது, வெறும் காடா தான் இருக்கு. சாலோங்கே, இங்க பாரு, இங்க பாரு, ரத்த கரப்பட்டிருக்கிற கையோட அடையாளம். இது யாரோடதா இருக்கலாம்? கொலைக்காரனோடதா இருக்கலாம், இல்லைனா இவங்க 3 பேர்ல ஒருத்தருது. இதோட பிளட் சாம்பிள் எடுப்போம், டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவோம். பண்ணு, அதுவும் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் இதை பாரு, இது ஷூவோட அடையாளம். இவங்க 3 பேர்ல யாரோடதும் அந்த ஷூ கிடையாது. அப்ப பாஸ், இந்த ஷூவோட அடையாளம் யாரோடதா இருக்கலாம்? சார் இது பாருங்க சார், இந்த சிரிஞ்சு அங்க கிடைச்சது. ஓ, ஒருவேளை இந்த சிரிஞ்சு மூலியமா தான் அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்களோ? Guys, get ready. ஃபைனல் ரவுண்ட் ரிஹர்சல்கான டைம் ஆயிடுச்சு. எபிசோட் நாளைக்கு ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப நல்லபடியாக ரெடி பண்ணணும். ஓகே, ஸோ வாட் யூ வெயிட்டிங் ஃபார்? கம் ஆன் ப்ளீஸ். அடே ஃபைசல் சார், எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ரிஹர்சலை நீங்கள் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் நம்ம ஷோவோட ஸ்டார் ஆச்சே, ஞாபகம் இருக்குல்ல? இதுக்கப்புறம் நம்ம ஆட் ஃபிலிம் ஷூட்டிங்க்கு வர போக வேண்டியிருக்கு. எந்திரிங்க எந்திரிங்க, ஷெட்யூல் டைட்டாக இருக்கு. கமான் கமான் கமான். அது என்னோட கையிலையும் என் கால்லையும் அடிபட்டிருக்கு. அதனால் என்னால் டான்ஸ் ஆட முடியாது. என்ன, கையிலையும் காலையும் அடிபட்டிருக்கா? ஃபைசல், இதெல்லாம் எப்போ நடந்தது? அப்புறம் எப்படி? வாங்க போலாம், அவன் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டான். நமக்கு ரிஹர்சல் நடந்த மாதிரி தான். அண்ணே, நீங்களே கேள்விப்பட்டீங்களா? இந்த ஷோ என்ன ஆகும்? இந்த ஷோ என்ன ஆகும்? நம்ம மோசம் போயிட்டோம். அட சார், என்னாச்சு? அட நீங்க யாரும் நியூஸ் பார்க்கவே இல்லையா? அட நம்ம ஷோட 3 ஜட்ஜஸை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. கொலையா? மோசம் போயிட்டனே. ஆமா, கொலை பண்ணிட்டாங்க. இப்ப என்ன ஆகும்? என்னோட நிலைமை என்ன ஆகும்? நான் இப்போ வீட்டுக்கு போக போறேன்.
வீட்டுக்கா? அட என்ன சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நீங்க இவ்வளவு சாதாரணமா இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும்ல, அந்த 3 பேரும் இந்த ஷோவோட ஜட்ஜுங்க. அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் தான் சொல்றேன்ல, நான் இப்போ வீட்டுக்கு போக போறேன். அட ஃபைசல் சார், நில்லுங்க ஃபைசல் சார். சொல்லுங்க, கமான் சொல்லுங்க. ஆட ஆச்சரியமா இருக்குப்பா. நீங்களாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னுடைய ரிசர்ச் முடிஞ்சிடுச்சுன்னு? என் டைமுக்கு கரெக்டா வந்துடுறீங்க. அது எப்படின்னா சாலங்கி, இவ்வளவு வருஷமா வேலை செய்யறோம்ல உங்க கூட, அதனாலதான். மை காட். அட சாலங்கியை விடுங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளு சேர்ந்து வேலை செஞ்சா போதும், டியூனிங் ரெடி ஆயிடும். டியூனிங் வேலையை பத்தி பேசுவோமா? வேலையை பத்தி பேசுவோம். பாஸ், யாரோ இவங்க 3 பேரையும் கொடூரமா கொன்னிருக்காங்க. கழுத்துல அந்த நிரம்ப மட்டும் கட் பண்ணிருக்காங்க. அதுல தான் உயிர் நாடி அடங்கியிருக்கு. பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? 3 பேர் கழுத்துலையும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல வெட்டப்பட்ட அடையாளம். இவங்க 3 பேர் ரத்தத்திலையும் எனக்கு சுடேன், குஃபேன் என்ற டேப்லெட்டோட ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பயங்கரமான மாத்திரை. அப்புறம் சார், இவங்க 3 பேரோட ஷூ அப்புறம் ட்ரெஸ்ல கிடைச்ச மண்ணை வச்சு பார்க்கும்போது என்ன விஷயம் தெரிஞ்சதுன்னா, இவங்க 3 பேரும் அந்த ஷெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஏதோ பீச்சுக்கு போயிருந்திருக்காங்க. அப்படின்னா அந்த ஆளு இவங்க 3 பேரை கடற்கரையில் கிட்னாப் பண்ணியிருக்கிறான். அப்புறம் மும்பையிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஷெட்டில் அடைச்சி வச்சிருக்கான். அங்கே இந்த 3 பேருக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் கழுத்தை வெட்டியிருக்கான். கண்டிப்பா பாஸ். ஆனால் ரொம்ப பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த கவரில் இருக்கு. ஷெட்டில் ஏற்பட்ட உங்க சந்தேகம் நிரூபணம் ஆயிடுச்சு. அப்போ இது முடிவாயிடுச்சு. நமக்கு ஷெட்ல கிடைச்ச அடையாளம் ஒரு ஆம்பளை இதுன்னு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, இது கொலைகாரன் தான் இல்லைனா இவங்கள மாதிரி ஒரு விக்டிம் தான். அது யாரா இருந்தாலும் அபிஜித், விக்டிமோ இல்லை கொலைகாரனோ, ஆனால் அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்போவும் உயிரோடு இருக்கான். அப்புறம் இதுக்கு மேற்கொண்ட கதையை அவன்தான் சொல்லுவான். அந்த 4வது ஆள். சாலங்கி சார் சொன்னாரு அந்த மயக்க மருந்து 4வது ஆளோட உடம்புலயும் இருக்குன்னு. அப்போ கண்டிப்பா அந்த 4வது ஆளு விக்டிமா தானே சார் இருக்கணும். ஆனா அபிஜித், இந்த மயக்க மருந்து இருக்கே, அது உடம்புல ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும். நாம அவனை... ஆனா சார், அந்த ஆளு ஒருவேளை அந்த டான்ஸ் ஷோக்கு சம்மந்தப்பட்டு இருக்கலாம் இல்லையா? நம்ம ஏன் அங்க போய் கேட்க கூடாது? அட இல்லை சார், அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா மியூசிக் போடுவாங்க சார். ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. என் வைஃபு அந்த ஷோக்கு பெரிய ஃபேன். மறுபடியும் ரிப்பீட் டெலிகாஸ்ட் பார்த்துக்கிட்டே இருப்பா. அட ஃப்ரெடி, அந்த ஷோக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அந்த ஷோவோட ஜட்ஜஸ் 3 பேர் தான் அவங்கள இப்போ கொலை பண்ணியிருக்காங்க. சார், அந்த 3 விக்டிம்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி பார்த்தோம். அந்த 3 பேரோட கடைசி லொகேஷன் ஜூ சர்க்கிள். அங்கிருந்து எந்த மூமெண்ட்டும் இல்லை சார். ஃபோன் கடைசி லொகேஷன் ஜுஹு சர்க்கிள். அப்புறம் அபிஜித், ஜுஹுவோட கடற்கரை அங்கிருந்து ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. சார், அவங்க ட்ரெஸ்லயும் செருப்புலையும் ஒட்டிட்டு இருந்த மண்ணு பீச்சோட மண்ணா தான் இருக்கணும். அபிமன்யு, ஜேஜே, திபன்யதா, இவங்க 3 பேருடைய ஃபோன் லொகேஷன் கடைசியில ஜுஹு பீச். அப்புறம் அவங்க ட்ரெஸ்லயும் செருப்புலையும் மணல் கிடைச்சது, அதுவும் பீச் மணல். அப்புறம் இந்த தீவு, இது ஜுஹு பீச். இந்த இடத்தோட ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. இங்கேயும் நாம விசாரிப்போம். இதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டமான விஷயம் சார். மக்கள் இங்கே ஜாலியாக சுற்றுறதுக்கு வராங்க, ஆனால் நாம் இங்கே என்கொயரி பண்ணுறதுக்கு வரோம். பின்ன என்ன சார், டியூட்டியில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட கிடைக்க மாட்டேங்குது. சச்சின், ஒரு வேலை பண்ணு. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் இங்கே ஒரு 4-5 மணி நேரம் கடலில் நீச்சல் அடிக்க ப்ராக்டிஸ் கொடு. இல்லை சார், இல்லை சார், போங்க போய் வேலையை பாருங்க. ஐஸ் தானே இப்போ கொடுக்குறேன். சார். என்ன பங்கஜ்? சார், இந்த ஆளோட கழுத்தில் செயின் பார்த்தீங்களே? சார், இதை அந்த டான்ஸ் ஷோ ஜட்ஜு ஜேஜேவோட கழுத்தில் நான் பார்த்துருக்கேன் சார். ஜேஜேவோட கழுத்துலையா? ஆமாம் சார்.
என்னாச்சு சார்? சார் என்ன சார் நீங்களாம் அப்படி பார்க்குறீங்க? என்ன அது என்னன்னா, உன்னுடைய கழுத்தில் இந்த செயின் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. செயின்? ஏய் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. இங்க வந்து நில்ல. உன் முன்னாடி நிக்கிறது சிஐடிஸ். நாங்க கேட்குற கேள்விக்கு மரியாதையா பதில சொல்ல, புரியுதா? இந்த செயின் உனக்கு எப்படி கிடைச்சது? நான் ஒன்றும் பண்ணல சார். அந்த பொம்பளோட ரவுடிங்க தான் என்ன முன்னாடி இங்கேருந்து துரத்தி விட்டாங்க சார். நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்கள பார்த்து அந்த 3 பேரும் டிவியில் வர்றவங்க அந்த பொம்பளை கிட்ட பேசிட்டு இருந்தாங்க சார். சார் அப்படின்னா அந்த 3 பேரையும் கொன்னது அந்த பொண்ணா தான் இருக்குமோ? இருக்கலாம் சச்சின், அந்த பொம்பளையோட வேலையா கூட இருக்கலாம். ஆனா அந்த பொம்பளை யாரு? ஒரு நிமிஷம் ப்ளீஸ். உங்க ரிஹர்சலை நிறுத்துங்க. மணிக்லால் சார், உங்க முன்னாள் ஜட்ஜஸ் 3 பேருடைய சடலங்கள் எந்த ஷெட்ல கிடைச்சதோ அங்க 4வதா ஒரு ஆள் இருந்ததை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய சில அடையாளங்களும் கிடைச்சது. அந்த 3 ஆளுங்களோட சேர்த்து அந்த 4வது ஆளுக்கும் அந்த மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எங்களுடைய டவுட், அந்த 4வது ஆள் உங்கள யாரோ ஒருத்தர். அதனால உங்க எல்லாருடைய பிளட்டும் எக்ஸாமின் பண்ணப்படும். ஸோ கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். இங்கே பாருங்க, நான் பிளட் டெஸ்ட்லாம் கொடுக்க மாட்டேன். ஐயோ ஃபைசல் சார். சொல்லுங்க, எல்லாருடைய பிளட் சாம்பிள் எடுங்க. சச்சின் நீங்க வாங்க. ஃபைசல் சார் நான் சொல்றது கேளுங்க. கதவை தரங்க ஃபைசல் சார், கதவை தரங்க ப்ளீஸ். நான் சொல்றது கேளுங்க ஃபைசல் சார். நான் எதுவும் பண்ணல சார். ஃபசல் கண்ணா, கதவை தர. ஃபைசல் கண்ணா, ஏசிபி பிரத்யுமன் பேசுறேன், கதவு தர. உனக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். இங்க பாரு, உனக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி, எனக்கு எல்லாத்தையும் சொல்லு. அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், சரியா? ஆனா உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட விட மாட்டேன், சரியா? இல்லை, நான் கதவை திறக்க மாட்டேன். நீங்கள் சிஐடி, நீங்கள் என்னை பிடிச்சிக்குவீங்க. நான் சொல்கிற எதையுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனக்கு தெரியும், நான் கதவை திறக்கவே மாட்டேன். நான் சொல்கிறது கேளுப்பா. மேக்கப் ரூமில் நீ எவ்வளோ நேரம் தான் இருப்ப சொல்லு? நீ எப்படியும் வெளியே வந்து தானே ஆகணும். வெளியே வா, எங்களுக்கு உண்மை என்னன்றதை சொல்லு. நாங்கள் உனக்கு உதவி செய்கிறோம். வா கண்ணா, கதவை தர. வாப்பா, வா கண்ணா, வா. இப்போ சொல்லுப்பா, உனக்கு என்ன நடந்தது? எல்லாத்தையும் சொல்லு. நான் தான் அந்த 4வது ஆள். அன்னைக்கு ராத்திரி எங்களோட அந்த 3 ஜட்ஜஸ் கூட சேர்ந்து அந்த ஷெட்டில் நானும் இருந்தேன். என்னோட பிளட்லேயும் உங்களுக்கு அதே ட்ரக் தான் கிடைக்கும் சார். இங்கே பாருங்க, என் கழுத்துலேயும் அந்த அடையாளம் இருக்குது. நான் செத்து போயிடுவேன்னு நினச்சேன்.
ஆனால் எப்படியோ தப்பிச்சிட்டேன். சரி, ஒரு விஷயம் சொல்லு கண்ணா. நீயும் அந்த 3 ஜட்ஜஸும் அங்க எப்படி போனீங்க? நான் இந்த ஷோவை விட்டு போகணும்னு நினச்சேன் சார். ஏன்னா முன்னாடி போகிறதுக்காக நான் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த ஷோவால், இந்த ஸ்பான்சர்ஸால் என்னால் போகவே முடியல. இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நான் என்னோட மென்டர் ஜே சாரோட ஸ்டுடியோவுக்கு போனேன். உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா? ஹவு டேர் யூ இங்கே வந்திருக்க, அதுவும் இல்லாமல் இப்படி நடந்துக்கிற? நான் உனக்கு முன்னாடியே சொல்லி புரிய வச்சுட்டேன். என் முன்னாடி நின்று பேசுறதால உனக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லைன்னு. ராஜேஷ் அண்ணா, இந்த நேரத்தில் சார் யாரையும் பார்க்க மாட்டாரே. அப்புறம் இந்த பொண்ணு யாரு? அது மட்டும் இல்லாமல் சார் இவ்வளோ கோவமாக இருக்காரு. தெரியல சார், அந்த பொண்ணு ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்த பொண்ணா ஹோட்டலில் தங்கியிருக்கிறாளாம். அந்த பொண்ணை கூட்டு வர சொல்லி சார் தான் வண்டி அனுப்புனாரு. ஆடா அதை விடுங்க ஃபாசில் தம்பி, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இந்தாங்க குடிங்க தம்பி. தேங்க்யூ. நான் கண்ணை திறந்து பார்த்தப்போ அப்போ நான் அந்த ஷெட்டில் இருந்தேன். அந்த 3 பேரோட டெட் பாடியை பார்த்து நான் பயந்துட்டேன் சார். எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இந்த மாதிரி நிலைமையில என்னால் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்ல முடியல. ஒருவேளை நான் சொன்னாலும் யாரை என்னை நம்புவாங்க? அதனால தான் நான் உங்களை பார்த்து பயந்து ஓடினேன். எங்ககிட்ட வந்திருக்கலாம்ல? சொல்லு. சரி, அதை விடு. உன்னுடைய தலையெழுத்து நல்லா இருந்ததுனால அவங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட. ஆனா பாரு, அந்த கொலைகாரனை நாங்கள் கண்டிப்பாக பிடிப்போம். அவங்கள விடமாட்டோம். அப்புறம் உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை நாங்கள் செய்கிறோம். சரியா? வா போலாம். உனக்கு கண்டிப்பாக தெரியும்ல? ஆமாம் சார், என்னோட ஆளுங்க அவனை இங்கே தான் பார்த்தாங்க. நேற்றுலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் ஆளே காணும் சார். சார், கொஞ்சம் அந்த ஆளை பாருங்க. இவ்வளோ வெயிலில் கூட சாலை போட்டுக்கிட்டு சுற்றுறான். ஒருவேளை இவன் தான் ராஜேஷாக இருப்பானோ? போய் பிடிக்கட்டுமா? வேண்டாம், பிடிக்க வேண்டாம். அப்புறம் குழப்பமாயிட போகுது. ஒருவேளை இவன் ராஜேஷ் இல்லைன்னா உண்மையான ராஜேஷ் அலர்ட் ஆகிடுவான். அவன் தான் உடம்புல ஏதோ சுற்றிருக்கானே. நீ போய் அவனை சுற்றிக்கோ. அட யாரா நீ?
என்னாச்சு இவனுக்கு? எப்படி இவ்வளோ காயம் முகத்துல இருக்கு? அது இவன் தப்பிக்க பார்த்தான் சார், அதான் தெரியாம கீழே விழுந்துட்டான். அப்படியா? ஒத்துக்கிட்டான் சார். அந்த ஃபாசிலுக்கு மயக்க மருந்து கொடுத்ததே இவன் தான் சார். உன் பேர் என்னடா? ராஜேஷ். என்னோட பேரு ராஜேஷ். ராஜேஷ். அப்ப ராஜேஷ், நீ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லு. நீ என்ன பண்ண? அப்புறம் அந்த பொண்ணுடைய ரகசியத்தையும் சொல்லு. ஜே ஸ்டுடியோக்கு வந்திருந்தாலே அந்த பொண்ணு உண்மை எல்லாத்தையும் கக்கரணி. அப்படி உண்மையை சொல்லலைன்னா மறுபடியும் கீழே விழுந்துருவ. மறுபடியும் இப்படியெல்லாம் அடிபடும். இல்லையாப்பா அபிஜித்? சார், அது நான் செஞ்ச தப்பு என்னன்னா அவ்வளோ பெரிய தப்பே இல்லை சார். அந்த பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு ஃபாசில் தம்பிக்கு தண்ணியில ட்ரக்ஸை கலந்து கொடுத்துட்டேன். இந்த இந்த வேலை பண்ணதுக்கு எனக்கு 15,000 ரூபா அவ கொடுத்தா சார். அப்புறம் அந்த பொண்ணு யாரு? அவளை பத்தி நீயும் பேசுற, அந்த மீனவனும் பேசுறான், ஃபாசிலும் சொல்றான். நீங்களும் அவங்கள பார்த்துருப்பீங்க சார். எங்க நாங்க எங்க பார்த்தோம்? டான்ஸ் ஷோல சார். அந்த 701 இருந்த மேடம் இங்கே தான் இருக்காங்க சார். இப்போதான் ஸ்விம்மிங்காக இங்கே வந்தாங்க. இப்போதான் ஸ்விம்மிங் பண்ண வந்தாங்களா? ஆனால் இங்கே யாரையுமே காணுமே சார். அந்த பொண்ணு ஓடிட்டா போல இருக்கு சார். இல்லை சார், அவங்க இங்கே தான் வந்தாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வர்றதை அவங்க கிட்ட சொல்லக்கூட இல்லை. அப்போ எங்க போயிருப்பா? தெரியலையே சார். சரி வாங்க, ஹோட்டல் இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். சிம்ரன், நீயா? ஸ்டேஜ்ல எல்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ற. அப்புறம் இன்னைக்கு தண்ணியில கூட இன்னைக்கு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ற. நல்லதா போச்சு, சீக்கிரமா தண்ணியில இருந்து வெளியே வந்துட்டீங்க. இல்லைன்னா ஜலதோஷம் பிடிச்சிருந்திருக்கும். நீங்களும் உங்க கூட்டத்தை ஒத்திருந்திருக்க மாட்டீங்க. சிம்ரன், எங்க ஓடுவ? சச்சின், விடுங்க விடுங்க. என்ன நீங்க என்ன இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் சொல்றது கேளுங்க. என்ன விடுங்க. மிஸ் சிம்ரன் குமார், ஃபாசிலுக்கு அடுத்ததா 2ஆவதா வெற்றி பெற்ற போட்டியாளர். இந்த டான்ஸ் காம்படிஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக நீ என்ன காரியம் பண்ணிருக்க? காம்படிஷன்ல இருக்கிற 3 ஜட்ஜஸையும் கொண்டு இருக்க. ஃபாசிலை வேற கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க. நான் மாட்டிக்கிட்டேன், ஆனா ஃபாசிலையும் காப்பாற்ற முடியாது. என்ன? ஒரு நிமிஷம். அவனை நீ என்ன பண்ண? என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அதை நான் பண்ணிட்டேன். இன்னைக்கு அவனோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா, உங்களால கூட அவனை காப்பாற்ற முடியாது. அப்படியா? நீ பார்த்துக்கிட்டே இரு. ஃபைசலுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். ஃபைசல்! சார் உங்களுக்கு எதுவும் ஒன்றும் ஆகலி. சார், ஐம் ஓகே. உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை கண்ணா?
சைட் 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 சைட். மாணிக்லால், மாணிக்லால், ஷோல இத்தனை நாள் எல்லாரையும் ஆட வச்சீங்க. இப்போ கொஞ்ச நேரம் நீங்க ஆடு. சாரி. இந்த பையனை நடுத்தெருவுக்கு வர வச்சிட்டான். நடுத்தெருவுக்கு நான் இவட ரெண்டு தடவை கொலை முயற்சி பண்ண. ஆனால் ஒரு தடவை அதிர்ஷ்டத்தில் தப்பிச்சிட்டான். ஆனால் ரெண்டாவது தடவை நீங்க சிஐடி. மாணிக் அங்கிள், நீங்க என்ன கொல்ல முயற்சி பண்ணீங்களா? ஆமா ஃபைசல், உன்னுடைய இந்த மாணிக் அங்கிள். அப்புறம் மாணிக் அங்கிளுக்கு துணையா இருந்தது இதோ இவ, உன்னுடைய காம்படிட்டர் சிம்ரன். என்ன சிம்ரன், எதுக்காக அந்த 3 ஜட்ஜஸ் நீ கொன்ன? ஏன்னா இந்த காம்படிஷன்ல நான் ஜெயிக்கணும் அதுக்காக. ஆனா ஃபேசல் தான் ஜெயிச்சுட்டு இருந்தான். அப்புறம் இந்த காம்படிஷனை ஜெயிக்கிறதுக்காக என் அப்பா நிறைய பணத்தை போட்டிருக்காரு. ஏன் அந்த 3 பேரை நீ கொண்டுட்டா நீ காம்படிஷன்ல ஜெயிச்சிருவியா? நான் கேட்கிறேன், எதுக்காக நீ அவங்கள கொன்ன, அந்த 3 ஜட்ஜஸையும்? ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு, இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறவங்களுக்கு எந்த பணமும் கிடைக்காதுன்னு, இந்த ஷோ ஒரு போலின்னு. அப்புறம் இந்த ஜட்ஜஸ் இந்த உலகத்துக்கு முன்னாடி என்னை பத்தி உண்மையை சொல்றதுக்கு இருந்தாங்க. இந்த ஃபாசில் இந்த ஷோவை நடுவில் விட்டுட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டான். நான் ஏமாந்து போயிருப்பேன், ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம். எவ்வளோ எவ்வளோ தெரியுமா கடன் இருக்கு, அதெல்லாம் நான் எப்படி அடைப்பேன்? நான் யோசிச்சு கூட பார்க்கவே இல்லை நீங்க 2 பேரும் இந்த அளவுக்கு கீழ்த்தனமா போவீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு உங்களால தான் நான் உயிர் தப்பிச்சிருக்கேன். ஃபைசல், சிஐடியா இருக்கிற எங்களுக்கு இது ஒரு கடமை. நிரபராதிகளை காப்பாற்றணும், குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இவங்க 3 அப்பாவிங்களை கொன்னு இருக்காங்க. ஃபாசிலை கொல்றதுக்கு 2 முறை முயற்சியும் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நிச்சயமா தூக்கு தண்டனை தான். தூக்கு.